இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறது வந்து உணவை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பைரவா மகேந்திரன் எம்எஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ள போகலாம் வாங்க. நீங்கள் நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீரைவே எடுக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு நீங்கள் தவிர்க்கணும். நீங்கள் முட்டை போட்டு கூட அது எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்துட்டு ஸ்டமக் பெயின் ஆகும். ஸோ இதனால தான் ப்ராப்ளமே ஆகுது. ஸோ நைட்டு யாரும் கீரை எடுக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பனானா எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துட்டு கேஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டொமக் பெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பஸ் இருக்குது. இதனால தான் நம்மளுக்கு கேஸ் ஸ்டொமக் ஆகுது. அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் பனானா எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பனானா எடுக்காதீங்க. இது வந்துட்டு ஃபுல்லாக அவாய்ட். ஹார்ட்டில் என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய பேர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்காக தான் இறந்து போகிறாங்க. அது ஏன்னு எனக்கு சுத்தமாக இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஸோ அவங்க சாப்பிட்டு உடனே படுத்துடுறாங்க. முக்கியமாக நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி பீஃப், சிக்கன் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரைட் ஐட்டம்ஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் காஃபி, டீ அந்த மாதிரி ஏதாச்சும். சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்தால் அவங்க நெஞ்சில் வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இங்கே கால், கை அந்த மாதிரி எதுவும் தேய்க்கக்கூடாது. அப்போ சப்போஸ் அப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் பாதி பேர் உயிர் இழக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கெல்லாம் வீட்லேயே உயிர் போயிடுது. ஆனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் லேட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி போகிறதுக்கு. ஆனால் டாக்டர் வந்துட்டு போய் காலைல ஏஞ்சோன்னே என்ன பண்ணணும்னு சொல்ல முடியுமா? காலையில் மெடிடேஷன் பண்ணணும் ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்கிங் பண்ணணும், ஒரு 1 hour பண்ணலாம். அதுக்கப்புறம் யோகா பண்ணலாம், அது வந்துட்டு ஒரு 5 minutes பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகாது. அதுவும் தொப்பையும் ரொம்ப போடாது. ரீசெண்டாக ஒரு இது நியூஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போ ரீசெண்டாக ஒரு வைரல் வீடியோ போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு சின்ன குழந்தை அந்த கடைக்காரங்க வந்துட்டு எக்ஸ்ப்ரே ஆன ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாப்பா வந்துட்டு குடிச்சிருக்கு. ஒரு 1 hour கழிச்சு அந்த பாப்பாவுக்கு சப்போஸ் அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு உயிரே இல்லை. எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க. அப்புறமேட்டு அந்த ஜூஸ் பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இது இருக்கும் இல்லையா, லேபிளை வந்து நீங்கள் அதை இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணி பாருங்கள். ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸ்க்ராட்ச் ஆகலைன்னா அது இப்போ தான் நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கரி ஐட்டம்ஸ், பப்ஸு, அந்த 2 டைம் சூடு பண்ணி தராங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது லூஸ் மோஷன் ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து வாந்தி வந்துட்டே இருக்கும். இனிமேல் தலைவலி வரும், ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிடும். அதனால நீங்கள் 2வது டைம் ஷூட் பண்ணிட்டு வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபுட்ஸ் தான் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அது என்னென்னா நான் சொல்கிறேன், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் எல்லாமே சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸுக்கெல்லாம் இது வாங்கி கொடுக்காதீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அவுட் ஃபுட் எதுவுமே வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சு கொடுங்க. இதுதான் டீச்சர்ஸ் எல்லாமே சொல்கிறது, இதுதான் ஃபுட்டு. ஸோ வெளியே ஃபுட்டு ஜாஸ்தி எடுத்துக்க விட்டு சின்ன சின்ன குழந்தைங்க வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிட்றது பிரியாணி, நூடுல்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், பீஸா, இதெல்லாம் கேக், ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால தான் குழந்தைங்களுக்கு ஃபீவர்ஸ், கோல்டு, வாமிட், லூஸ் மோஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம், டைஃபாய்ட் இதெல்லாம் வருது. இதனால தான். ஸோ வந்துட்டு ஹோட்டல் ஃபுட் அதிகமாக எடுத்துக்க விடாதீங்க. பைரவா மகேந்திரன் எம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ஆதரவு கொடுத்தாதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.